இன்று மனிதநேய மக்கள் கட்சியின் நகர கிளை நகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது. இதுபோன்று ஒரு மட்டமான நகராட்சி நிர்வாகத்தை இந்த காரைக்கால் மக்கள் கண்டிருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். இந்த நிர்வாகத்தின் சீர்கேடு இவ்வளவு மோசமாக போவதற்கு காரணம் இங்குள்ள கமிஷனர் தான் என்பதை பலரும் சொல்லியும் பல கம்ப்ளைண்ட்டுகள் தினமும் இன்று கூட இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப் போகின்றோம் என்றதும் பொதுமக்கள் பலரும் கான்ட்ராக்டர்கள் பலரும் எங்களுக்கு வர வேண்டிய காசுகள் வராத போது நாங்கள் எப்படி சாலைகளை சுத்தமாக செய்ய முடியும் என்று புலம்புகிறார்கள். இந்த வெட்கக்கேடான நிலையை உருவாக்குவதற்கு இந்த கமிஷனர் தான் காரணம் என்பதை நினைத்து தெரிந்து மிகவும் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அதே நேரத்தில் கண்டிக்கிறோம். ஒன்று ஒழுங்காக நிர்வாகத்தை செய் அல்லது ராஜினாமா செய்துவிட்டு காரைக்காலை விட்டு காலி செய். இதுதான் எங்களது கோரிக்கையின் முதற்கட்டம். அடுத்தபடியாக இந்த நகராட்சி யூனியன் பஞ்சாயத்துகளில் உள்ள ஊழியர்கள் அனைவரையும் காமன் கேடரில் கொண்டு வந்து அவர்களை காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மற்ற நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு இடையே மட்டும் மாற்றம் செய்து அவர்களின் நிர்வாக சீர்கேட்டை திருத்தலாம் என்பதையும் நாங்கள் கண்டறிந்துள்ளோம். இதற்காக சிரமப்பட்டு அங்கு என்ன பிரச்சனை என்பதையும் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் கொடுத்து வருகிறோம். எனவே இந்த சீர்கேட்டிற்கு காரணம் நகராட்சியும் அதற்கான உள்துறை அமைச்சகம் பாண்டிச்சேரியில் இருக்கின்றதே அதுவும் தான் காரணம் என்பதை மக்கள் அனைவரும் அறிகிறார்கள். இதுபோன்று நமது வரிப்பணம் வீணாவதை நாம் தடுத்தே ஆக வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் இந்த கோரிக்கைகளை நீங்களும் வலியுறுத்தி எங்களுடன் நின்று போராட வேண்டும். அடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்தில் நிர்வாகத்திற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட இணை இயக்குநரை இதுவரைக்கும் அவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்யவில்லை. இதுபோன்று ஒரு காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உடனே அப்பாயின்மெண்ட் செய்து நிர்வாக சீர்கேட்டை சரி பண்ண வேண்டும். அடுத்து காரைக்கால் முதுகெலும்பாக உள்ள முக்கிய பதவிகளை வகிக்கும் நிர்வாக பொறியாளர், சுகாதார அதிகாரி, மேலாளர், வருவாய் அதிகாரி, பிரெஞ்சு மொழி எழுத்தர் இது போன்ற அனைத்து பொறுப்புகளுக்கும் 85 இடங்கள் காலியாக உள்ளன. இதுபோன்று இடங்கள் காலியாக உள்ள இடத்தை நிரப்பாமல் எப்படி நிர்வாகம் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை மக்கள் உணர்கிறார்கள். ஆனால் நகராட்சியோ உள்துறை அரசாங்கமோ உணரவில்லை. இவர்களின் கவனத்திற்கு இதை கொண்டு வருவதுடன் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர்களின் நிர்வாக சீர்கேட்டை. கமிஷனர் பணியிட மாற்றம் கமிஷனரை இதுபோன்ற பிரச்சனை மேலும் தொடராமல் இருக்க கமிஷனரை உடனடியாக பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும். இல்லையில் இப்போராட்டம் மிகவும் கொடுமையாக நீங்கள் செய்வதற்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை மனிதநேய மக்கள் கட்சி இப்போராட்டத்தின் மூலம் தெளிவாக தெரிவிக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.